Hello friends, இன்னைக்கு idiom of the day என்ன அப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் எல்லாருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் இப்படி விரல தூக்கி காமிப்போம். பெருமைப்படுற விஷயம், நான் வந்து இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எலெக்ஷன் டே எல்லார்கிட்டையும் வந்து நம்ம போயிட்டு ஓட்டு போட்டிங்களா, இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டிங்களா, இதுதான் எல்லாரோடைய முதல் கேள்வி. யாரை பார்த்தாலும் ஓட்டு போட்டாச்சா அப்படிதான் கேட்பாங்க. இல்லை இப்படி விரல காமிப்போம், ரொம்ப பெருமையாக விரல காமிச்சுக்குவோம். ஓட்டு போட்டிங்களா அப்படின்னு கேட்போம். இப்படி இந்த ஓட்டு போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றதான் டுடேஸ் இடியம் ஆஃப் த டே. டுடேஸ் இடியம் ஆஃப் த டே என்ன அப்படின்னா கேஸ்ட் யுவர் ஓட். கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னா தான், அதாவது ஓட்டு போடு, உன்னுடைய ஓட்டை நீ போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து ஒரு இடியம். இந்த கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்றது வந்து எப்போ அந்த ஆரிஜின் எப்படி வந்தது அப்படின்னா, முந்திலாம் வந்து இந்த மாதிரி நமக்கு மிஷின் எல்லாம் கிடையாது. நம்ம வந்து எழுதி ஒரு சீட் எழுதி அதை உள்ளே தூக்கி போடுவாங்க ஒரு பாக்ஸ்குள்ளே. அப்படி அந்த போடுறதா வந்து, அதாவது ஒரு விஷயத்தை அப்படி போடுறதா வந்து கேஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னா அப்படி போடுறது அப்படின்னு அந்த நேரம் நம்ம வந்து அப்படி உருவாக்குனது இந்த ஃப்ரேஸ். ஸோ இப்போ வரைக்கும் அது வந்து ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. கேஸ்ட் யுவர் ஓட்னா ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேப்பரில் எங்கே பார்த்தாலும் நியூஸில் எதில் பார்த்தாலுமே கேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியமும் கூடாது. ஸோ கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்றதான் வந்து ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம சொல்கிற இடியம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். I waited for 1 hour to cast my vote. I waited for 1 hour to cast my vote அப்படின்னா நான் வந்து 1 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணேன், நான் வந்து ஓட்டு போடுறதுக்காக, என்னுடைய ஓட்டை நான் போடுறதுக்காக. I waited for 1 hour. வேணா இன் லைன் அப்படின்னு போட்டுக்கலாம், நம்ம வந்து லைனில் நிற்போம்ல. ஸோ I waited for 1 hour in line to cast my vote அப்படின்னா நான் வந்து என்னுடைய ஓட்டு போடுறதுக்காக 1 மணி நேரம் லைனில் நின்னேன். இது வந்து நம்ம ரொம்ப காமனாக சொல்லணும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன்னு கேட்போம்ல. ஸோ I waited for 1 hour to cast my vote. நான் ஓட்டு போடுறதுக்கு 1 மணி நேரம் நின்னேன், இல்லை 1/2 மணி நேரம் நின்னேன் அப்படி சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், கேஸ்ட் யுவர் ஓட். இப்போ யாராவது வந்து ஓட்டு போடாமல் இருக்கிறாங்க, சில பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இல்லை எனக்கு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஓட்டுலாம் போடலை, எனக்கு போட பிடிக்கலை இப்படிலாம் சொன்னாங்கன்னா, நோனோ நீ கண்டிப்பாக போடணும், நீ கண்டிப்பாக போய் ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு, நீ போய் ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அண்ட் கேஸ்ட் யுவர் ஓட். கோ அண்ட் கேஸ்ட் யுவர் ஓட். கோ அண்ட் கேஸ்ட் யுவர் ஓட்னா நீ போய் கண்டிப்பாக ஓட்டு போடு. கோ அண்ட் கேஸ்ட் யுவர் ஓட். உன் ஓட்டை போட்டுட்டு வந்துரு. நம்ம அந்த போடுறதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம வந்து புட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கேஸ்ட் தான் வந்து இதுக்கு ரொம்ப கரெக்டான வேர்ட். ஸோ கோ அண்ட் கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நீ போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், சிட்டிசன்ஸ் கேஸ்ட் தியர் ஓட்ஸ் ஃபார் தியர் ஃபேவரட் கேண்டிடேட்ஸ். இது வந்து என்னன்னா, சிட்டிசன்ஸ்னா குடிமக்கள், கேஸ்ட் தியர் ஓட்ஸ் அவங்களுடைய ஓட்டை வந்து அவங்களுக்கு பிடிச்சமான வேட்பாளர், கேண்டிடேட்ஸ்னா வேட்பாளர்களுக்கு போட்டுட்டு வந்தாங்க. ஸோ சிட்டிசன்ஸ் கேஸ்ட் தியர் ஓட்ஸ் ஃபார் தியர் ஃபேவரட் கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு பிடிச்சமான கேண்டிடேட்ஸுக்கு சிட்டிசன்ஸ் வந்து போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்தாங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கு, அந்த எலெக்ஷன் பூத் போகிறது. ஸோ எல்லாத்துலேயும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக எலெக்ஷன் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம், ஓட்டு போடுறதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ ஓட்டு போடாதவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். நிறைய பேர்ட்டு சொல்லுவோம், இது வந்து உன்னோட சிட்டிசன், உன்னோட டியூட்டி, இது நீ கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு. இந்த ஓட்டு போடுன்னு சொல்கிற வார்த்தை இன்னைக்கு கண்டிப்பாக நிறையா பேர் வாயிலேருந்து வரும். ஸோ அப்படி சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கோ அண்ட் கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடலாம். யாரை பார்த்தாலும் கோ அண்ட் கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ போயிட்டு ஓட்டு போடு. கோ அண்ட் கேஸ்ட் யுவர் ஓட். அண்ட் இது இப்படி தான் சொல்லணுமா அப்படின்னா, இப்போ நீ ஓட்டு போட்டுட்டியா அப்படின்னா டிட் யூ கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு கேட்கலாம். நீ ஓட்டு போட்டுட்டியா, டிட் யூ கேஸ்ட் யுவர் ஓட். நீ இல்லைனா சம்டைம்ஸ் ரொம்ப சிம்பிளாக டிட் யூ ஓட் அப்படின்னு கூட கேட்குறாங்க, அதுவும் கரெக்ட் தான். பட் ரொம்ப இடியமேட்டிக்காக ரொம்ப கரெக்டாக கேட்கணும் அப்படின்னா கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்றது கேட்கலாம். ஸோ எல்லாரும் உங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஓட்டு போடாதவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் கோ அண்ட் கேஸ்ட் யுவர் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னைக்கு சொல்லி எல்லாரையும் ஓட்டு போட வச்சிருங்க. ஸோ I'll meet you in the next lesson. Thank you. Bye.